start IPL 2025 46th மேட்ச் வந்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அருண் ஜெட்லி ஸ்டேடியம். நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு டீம் GLSL வின் பண்ணணும்னா என்னென்ன பார்க்கணும். பிச் ரிப்போர்ட் பார்க்கணும். பிச் ரிப்போர்ட் வந்து டிஃபேக்டர் இருக்குமா இருக்காதா, ரெட் சாயில் பிச்சா பிளாக் சாயில் பிச்சா. ரெட் சாயில் பிச்னா போலிங் அசிஸ்டன்ஸ், பிளாக் சாயில் பிச்னா இனிஷியலாக பவர் பிளேயர் ஸ்விங் ஆகும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்டர்ஸ் வந்து நல்லா அடிப்பாங்க. இல்லை ஒரு 4-5 ஓவர் பார்த்து அடித்தாங்கன்னா பிளாக் சாயிலில் அவங்க நல்ல ஸ்கோர் 150 70 ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கரண்ட் ஃபார்ம் பிளேயர்ஸ் இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் இதெல்லாம் கரண்ட் ஃபார்ம், KL ராகுல் எல்லாமே கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ஓவரால் இந்த கரண்ட் ஃபார்ம் அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் SRH, CSK, ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. மிக்சடாக இருக்கிறது யார், பஞ்சாப், இவங்கெல்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பாங்க. RCB இதெல்லாம் மிக்சடு. டாப் டீம் தோக்காமல் விளையாடுற டீம் டாப் டீம்ஸ். அந்த மாதிரி ஆப்போனன்ட் டீமோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் இதெல்லாமே பார்க்கணும். லோ பிக் பர்சன்டேஜ் வந்து ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 மேட்சஸ் விளையாடல, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஃபார்முக்கு வந்திருக்காரு. அப்போது லோ பிக்கில் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் அபிஷேக் சர்மா சடனாக ஒரு மேட்ச் 146, அந்த மாதிரி லோ பிக் பர்சன்டேஜில் கேப்பபிலிட்டி உள்ள பிளேயரை சூஸ் பண்ணணும். ட்ரம் கார்ட் பிளேயர்னு வரும்பொழுது லியாம் லிவிங்ஸ்டன், வில் ஜாக்ஸ், ரியான் பராக் இவங்கெல்லாம் திடீர்னு போலிங் போட்டு திடீர்னு ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்களாம் ட்ரம் கார்ட் பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு 7th down 8th down வந்து ஒரு 70 ரன்ஸ் அடிச்சா எப்படி இருக்கும், அது எல்லாமே ட்ரம் கார்ட் பிக். ஓப்பனிங் பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்க. இப்போ சுனில் நரேன் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த மாதிரி உள்ள பிளேயர்ஸ்லாம் யார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய பிளேயர்ஸ் யார், இவங்க தான் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் பேட்டர், அதே மாதிரி ஜாஸ் பட்லர் ஒரு ஃபர்ஸ்ட் டவுன், விராட் கோலி ஓப்பனர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்க்கணும். ஒரு ரெட் சாயில் பிச்சுக்கு போலர்ஸ் வருவாங்க. சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், KL ராகுல் லாஸ்ட் சீசன் எந்த டீமுக்கு விளையாடுறாரு அந்த டீமுக்கு அகைன்ஸ்ட் இப்போ விளையாடும் போது சம ஃபார்ம். சிராஜ் பெங்களூர்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க, ஆனால் பெங்களூருக்கு எதிராக அதிகமான விக்கெட்டுகள். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் பார்க்கணும். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டீம் ஒரு 270 280 200+ அடித்தாங்க. செகண்ட் சேஸ் பண்ணாலும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 ரன் 15 ரன் 20 ரன்ல தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி ஒரு பக்கா அனாலிசிஸோட நம்ம டீம்ஸ் வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் டெல்லி, RCB 8வது இடம், 2வது இடம், 3வது இடம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிக்சட் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. TCயை பொறுத்த வரைக்கும் வின்னு வின்னு. அப்போ இன்னைக்கு லாஸ். RCB பொறுத்த வரைக்கும் வின்னு வின்னு. இப்போ இதுதான் ஒரு மிக்சட் ட்ரெண்ட். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எதுக்கு பார்க்குறோம்னா கரண்ட் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு பொட்டி கிரவுண்டுங்கிறது தான் டெல்லி கிரவுண்டு. மழைக்கு சான்ஸ் இல்லை. பந்து சிக்ஸர் 60 மீட்டர் 62 மீட்டர் 65 மீட்டர் தான் பவுண்டரிஸ். ஸோ தொட்டாவே 6-4 போகக்கூடிய ஒரு கிரவுண்டு டெல்லி கிரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்லி கேபிட்டல்ஸ் 188க்கு 5, இவங்களும் 188. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர்ஸ். ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் 190 அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கே பாருங்கள் 193 205. இது கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ட்ராக். விக்கெட்டுன்னு பாருங்களேன், 5 விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட். இங்கே தான் ஆல் அவுட் 10 விக்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து விக்கெட்டுகள் கம்மியாக தான் எழுது. இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட் கேஸில் தான் சேசிங் பண்ணும்பொழுது ஹை ஸ்கோர் ப்ரெஷர் 200+ வந்ததுன்னா அப்போ தான் ஆல் அவுட் ஆகிறாங்க. இப்போ ஃப்ரேசர் மேக்கருக்கு அபிஷேக் போரல், கருண் நாயர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் ஒரு இம்பாக்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ். அஸ்டோஷ் சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ், டி சமீரா ஒரு லோ பர்சன்டேஜ். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட், ஜிதேஷ் சர்மா 14, டிம் டேவிட் 23, ரொமாரியோ ஷெப்பர்ட், எஸ்டயால். இப்போ எஸ்டயால ஃபோக்கஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொமாரியோ ஷெப்பர்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். டிம் டேவிட் வந்து கடைசியாக தான் வராரு, 6வது 7வது தான் வராரு. ஸோ இதில் யார் லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 1 பிளேயர் 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்து டீமில் மிக்ஸ் பண்ணணும். ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் விராட் கோலி, அவர் எடுக்கணும். தேவதூத் படிக்கல் ஃபார்மில் இருக்காரு. அதே மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் யாருன்னு பார்த்தீங்க, ரஜத் படிதர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. பிலிப் சால்ட்டும் பட்டாபாக்கியம் அந்த மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி கருண் நாயர் ஒரு லோ பிக் 36% இருக்காரு, அவரை வந்து நம்ம பிடிச்சி போடலாம். ஃப்ரேசர் மேக்கர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இம்பேக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பிச்சு கண்டிஷன் அசஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு டாஸ் போட்டவொடனே தெரியும். அப்போது பேட்டிங் எல்லாம் போச்சுன்னா அப்போ அந்த டீம் போலிங் தான் எடுப்பாங்க.
அதே மாதிரி bowling பண்ணும்போது நல்லா இருந்ததுன்னா பேட்டிங்க்கு இம்பாக்ட் பிளேயர் ரெண்டாவது டீம் எடுப்பாங்க. அதை காம்பினேஷன்ஸில் நம்ம எடுக்கணும், எடுத்து நம்ம பிளான் பண்ணணும். பிலோ ஸ்கோர் 150 22 டைம்ஸ், 151 to 169 24 டைம்ஸ், எல்லாமே 20 டைம்ஸ், எல்லா சினாரிஸுமே 20 டைம்ஸில் இருக்குது. டோட்டலாக 91 மேட்ச், அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 44, பேட்டிங் செகண்ட் 47, 120லேருந்து 170 ஆவரேஜ் ஸ்கோர், ஹையஸ்ட் ஸ்கோர் 266, லோயஸ்ட் ஸ்கோர் 66. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்குது. 39 ஃபாஸ்ட் ஸ்பின்னு 9 விக்கெட். இது எல்லாமே 2023-24. இங்கே எல்லாமே பாருங்கள் 206, 257, 247, 194, 225 எல்லா ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 200+ தான் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் அந்த மாதிரி. இதில் லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாருங்கள். அந்த லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் 148க்கு 10. இதுதான் வந்து லோயஸ்ட் ஸ்கோராக பதிவாயிருக்கு. வேறு எங்கேயுமே எந்த லோயஸ்ட் ஸ்கோருமே இல்லை கடந்த 3 வருடங்களாக. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அபிஷேக் போரல் அண்ட் கருண் நாயர் இந்த 2 பேர் தான் இந்த டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியம் கிரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் இருப்பாங்க, விப்பிங் நேமிங், குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார். இது எல்லாமே பாசிபிள் பிளேயிங் 11 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் வந்து முக்கியமான பிளேயராக பார்க்கப்பட போகிறது அசோக் சர்மா, KL ராகுல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க். இந்த 4 பிளேயர் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. அதேமாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டாங்கிறத நம்ம பார்க்கணும். டோட்டலாக 8 இதில் 29 மேட்ச், டெல்லி கேபிட்டல் 10, RCB 18. KL ராகுல், அபிஷேக் போரல், பிலிப் சால்ட், விராட் கோஹ்லி இந்த 4 பிளேயர் மெயின் பிளேயராக இருப்பாங்க. இன்க்ளூடிங் கருண் நாயரையும் சேர்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, கருண் நாயர், தேவதத் படிக்கல் இந்த 6 பிளேயர்ல தான் ஒரு பிளேயர் கேப்டன் வருவாங்க. இது பொட்டி கிரவுண்ட், கண்டிப்பாக ஒருத்தர் 70+ ரன்ஸ் அடிப்பாங்க. அந்த 4 பிளேயர் ஓப்பனிங்கில் இருக்கிற 4 பிளேயர் டிஃபால்ட்டாக ஒருத்தர் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோஹ்லி கேப்டன், KL ராகுல் வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல் கேப்டன் அண்ட் பிலிப் சால்ட் வைஸ் கேப்டன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் அவருடைய ஆர்டர் வந்து டாப்பில் இருக்குது. அவர் பேட்டிங் ப்ளஸ் போலிங் ப்ளஸ் ஃபீல்டிங் ப்ளஸ் கேப்டன் எல்லாத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இந்த 4 பேர் வந்து கேப்டன் சஜஷன்ஸ். பிளேயர் டு வாட்ச்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் ரஜித் படிதர். இந்த 3 பிளேயர் வந்து பிளேயர் டு வாட்ச். ஏன்னா RCBயை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் குரூஷியலாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல பாருங்கள், எஸ் தயால், தேவதத் படிக்கல், முகமது சிராஜ், ஹேசில்வுட், குல்தீப், ஸ்டார்க், அக்ஷர் பட்டேல் எல்லாமே இருக்காங்க. போத் இன்னிங்ஸ் வந்து 200+ அடிச்சாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் எல்லா விக்கெட்டும் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே ஒரு 150, 120 அடிச்சாங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீம் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.